ஒவ்வொரு பொருள்களையும் எவ்வளவு திரவத்தை கொள்ளும் என மதிப்பிடுக. குறிப்பு: 500 மில்லி, 100 மில்லி, 50 மில்லி, 200 மில்லி, 20 லிட்டர். 100 மில்லி பாலை நிரப்பலாம். 500 மில்லி தண்ணீரை நிரப்பலாம். 50 மில்லி மருந்தை நிரப்பலாம். 200 மில்லி மையை நிரப்பலாம். 20 லிட்டர் தண்ணீரை நிரப்பலாம். அலகு 4 காலம். 4.1 நன்கறிந்து நிகழ்வுகளை காலத்தை மதிப்பிடுதல். கீழேயுள்ள அட்டவணைகளை கூச்சு. அதில் உன் வீட்டில் செய்யும் செயல்பாடுகளில் நேர இடைவெளிகளை காட்டுகிறது. எண் 1 வேலை: பல் துலக்குதல். தொடங்கும் நேரம் 6:30 முற்பகல். முடிவடையும் நேரம் 6:35 முற்பகல். கால இடைவெளி 5 நிமிடங்கள். எண் 2 வேலை: குளிர்த்தல். தொடங்கும் நேரம் 6:35. முடிவடையும் நேரம் 6:45. கால இடைவெளி 10 நிமிடங்கள். எண் 3 வேலை: சமைத்தல். தொடங்கும் நேரம் 6:45. முடிவடையும் நேரம் 7:30. முற்பகல் 7:30. கால இடைவெளி 45 நிமிடங்கள். எண் 4 வேலை: துணி துவைத்தல். தொடங்கும் நேரம் 7:30. முற்பகல் 7:30. முடிவடையும் நேரம் முற்பகல் 7:50. கால இடைவெளி 20 நிமிடங்கள். எண் 5 வேலை: பாத்திரம் தேய்த்தல். தொடங்கும் நேரம் 7:50. முடிவடையும் நேரம் 8:20. கால இடைவெளி 30 நிமிடங்கள். செயல்பாடு: காய்கறி வெட்டுதல், அறையை சுத்தம் செய்தல் போன்றவைகளுக்கான கால இடைவெளி அட்டவணையை தயார் செய்க. 4.2 நாட்களை வாரங்களையும் புரிந்து கொள்ளுதல். நினைவு கூர்வோம். ஆசிரியர் வாரத்தில் நாள்களை பலூன்களில் எழுதி மாணவர்கள் கைகளில் பிடிக்க கூறுகிறார். மேலும் மாணவர்களை சரியாக நின்று கைகளை கோர்த்து பிடிக்க கூறுகிறார். இப்போது கீழ்வரும் பாடல்களை பாடக் கூறுகிறார். ஞாயிறு மகிழ்ச்சியாக இருக்கலாம். திங்களே பள்ளிக்கு செல்லலாம். செவ்வாய் சிரித்து விளையாடலாம். புதன் புத்தியை தீட்டலாம். வியாழன் விண்ணில் பறக்கலாம். திரும்பி சொல்றேன். ஞாயிறு மகிழ்ச்சியாக இருக்கலாம். திங்கள் பள்ளிக்கு செல்லலாம். செவ்வாய் சிரித்து விளையாடலாம். புதன் புத்தியை தீட்டலாம். வியாழன் விண்ணில் பறக்கலாம். வெள்ளி சத்தாக சாப்பிடலாம். சனி சட்டென உட்காரலாம். ஏழு எழுந்திரு புதிய நாள் உதித்தது. சற்று பூமி சூரியனை சுற்றுது. பூமி உருவாக்குவது நாள்கள். திரும்பி சொல்றேன். வெள்ளி சத்தாக சாப்பிடலாம். சனி சட்டென உட்காரலாம். ஏழு எழுந்தி புதிய நாள் உதித்தது. சற்றுது பூமி சுற்றுது பூமி. சூரியனை சுற்றுது பூமி. உருவாகுவது புதிய நாட்கள். பயிற்சி 4.1 கீழ்காண விடையளி. வாரத்தின் முதல் நாள் எது? கரெக்டாக சொல்லுங்க பார்க்கும். திங்கள்னு சொல்கிறவங்க மண்டையில் ஒரு குத்துங்க. ஞாயிறு. ஐயோ, ஏன்னா பார்த்தீங்கன்னா முதல் நாளே ஞாயிறு தான் கொடுத்துருக்கு. எப்படியும் ஞாயிறு தான் வரும். ஒரு வாரத்தில் எத்தனை நாள் நீ பள்ளிக்கு செல்வாய்? அவை யாவை? 5 நாள். ஞாயிறு செல்ல மாட்டோம். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி செல்வோம். சில நாள் செல்வோம். வெள்ளி வேற தான் செலவாட்டி சொல்லுவோம். சனி சட்டனை
உட்காரலாம். 7 எழு எழுந்திரு புதிய உதித்தது. அதனால் சனி வர உண்டு சில நாள். அதனால் 2 4 5 6 7 நாள் ஸ்கூலுக்கு போகிறதுனால. ஒரு வாட்டி கொஸ்டின் அப்படின்னா, ஒரு வாரத்தில் எத்தனை நாள் நீ பள்ளிக்கு செல்வாய், அவை யாவை? அதனால் அவை யாவைன்னு கேட்டிருக்கான். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டாக ஞாயிறு எழுதுங்க, திங்கள் ஃபஸ்ட் எழுதிக்கோங்க, செவ்வாய் செகண்ட் எழுதிக்கோங்க, புதன் தேர்ட் எழுதிக்கோங்க, 4th வியாழன் எழுதிக்கோங்க, 5th வெள்ளி எழுதிக்கோங்க, 6th சனி எழுதிக்கோங்க. மொத்தம் 6 நாள் செல்வோம். 6 நாட்கள் 7 நாட்கள்னு எழுதிட்டேன் தெரியாமல், அதனால் அதை வெட்டிக்கிறேன். 6 நாட்கள். அது ஒரு வாரத்தில் விடுமுறை நாட்கள் எத்தனை, அவை யாவை? 2 அல்லது 1. 2 அல்லது 1. 2 அல்லது 1. ரைட்டு, நான் தான் சொன்ன ஜெயிச்சேன். இரண்டு அல்லது 1. வாரத்தின் 3வது நாள் எது? திங்கள் செவ்வாய். செவ்வாய் ரைட்டு. ஜெய்கோ செவ்வாய் தான் இதோடைய ஆன்சர். 2 கலைக்கத்திற்கும் எழுத்துக்களை ஒழுந்தி நாட்களை கண்டுபிடித்து பின்னர் விரிவுபடுத்தும் கிழமை கலந்துள்ளது. விலன்யா தப்பு, வியாழன். கிழமை வியாழன். கிழமை கலந்துள்ளது. இல்வெளி கிடையாது, கிழமை வெள்ளி. ஈஞாறு கிடையாது, ஞாயிறு. திங்க கிடையாது, திங்கள். வாசவை அது கிடையாது, செவ்வாய். தபூன் கிடையாது, புதன். நீச கிடையாது, சனி. கிழமை வரிசை ஞாயிறு, திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி. செயல்பாடு 1. தரையில் மைதானத்தில் வாரத்தின் நாட்களின் பெயரை எழுதவும், மாணவர்களை வட்டத்தில் ஓடுமாறு கூறவும், வெள்ளி என கூறும் போது வெள்ளிக்கிழமைக்கும் ஒதுக்கப்பட்டு இடத்தில் மாணவர்கள் நிற்க வேண்டும். மாணவர்களை 2 குழுக்களாக பிரிக்கவும், மாதங்கள் பெயர்கள் புதிய அட்டைகளை பரப்பி வைக்கவும், குழுவினரை மாதங்களை வரிசைப்படுத்தி செய்யவும். நம்ம பயிற்சி 4.3 தேதிகளை குறித்தல். ஞாயிறு, திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி. மார்ச் மாதம் 2024. இதில் அப்படியே டேட். நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் மேற்கண்ட நாட்களியடி பயன்படுத்தி கீழ்காண விழாக்களுக்கு விடையளி. மாதத்தின் 3ஆம் புதன்கிழமை தேதி என்ன? மாதத்தின் 3ஆம் புதன்கிழமை தேதி என்ன? மாதத்தின் 3ஆம். நான் சொல்கிறேன் 6 20 இல்லை, நீங்கள் இப்போ தப்பாக சொல்லுவீங்க. 1ஆம் புதன்கிழமை 2ஆம் புதன்கிழமை 3ஆம். ரைட்டு தான், 20ஆம் தேதி தான். ஓகே. 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை அடுத்த தேதி என்ன? நெக்ஸ்ட் பேஜ் திருப்பி. இதில் ஞாயிறில் 3 சாரி நான் தெரியாமல் ஆயிலன்ட்டு. 4ஆம் செவ்வாய்க்கிழமை முந்தைய நாளின் தேதி என்ன? தப்பா சொல்லிட்டேன். 10 அடுத்த நாளின் தேதி என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்த தேதி என்ன? 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை அடுத்த தேதி என்னன்னு கேட்டாங்கன்னா 2 4 திங்கக்கிழமை, அதனால் 4 போட்டுக்கிடும். 4ஆம் செவ்வாய்க்கிழமை முந்தைய நாளின் தேதி என்ன? 4ஆம் செவ்வாய்க்கிழமை 26 25 25.
மூன்றாம் வெள்ளிக்கிழமைக்கு அடுத்த நாளின் தேதி என்ன? மூன்றாம் வெள்ளிக்கிழமை பார்த்துக்கிட்டோம். 16. இந்த மார்ச் மாதத்தில் எத்தனை நாள்கள் உள்ளன? இந்த மார்ச் மாதத்தில் எத்தனை நாட்கள் உள்ளன? மார்ச் மாதத்துல 31 நாட்கள் இருக்குன. இல்ல எங்க அம்மா தெரியாம வந்து ஊழியில சொல்ற 30 நாள் தான். 31 நாட்கள். பிப்ரவரி மாதத்தின் கடைசி நாள் என்ன கிழமை? இது என்ன கேலண்டர்ல தான் பார்க்கணும். புதன்கிழமை கிடையாது. நீ சொல்லாத, அதனால தெரியல. அது அடுத்த பாட்டில் போடுறோம். பாய். இதோடி என்ன நாள்கள் என்பதை எழுதுக. மார்ச் 11க்கு பின் 4வது நாள் என்ன? இந்த 3ஐயும் அடுத்த பாட்டில் போடுறோம். நைஸ் டு மீட் யூ. பாய் குட்டீஸ். சேனலுக்கு கண்டிப்பா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். ஏய் போடா அம்மா.